தர்மபுரி மாவட்டம் தொழில் மற்றும் வேலைவாய்ப்புகள். தர்மபுரி மாவட்டம் பகுதியில் தொழில் வளர்ச்சி அதிகமாக பெரிய தொழிற்சாலைகள் மூலம் இல்லாமல் வேளாண்மை மற்றும் சிறு தொழில்கள் மூலம் நடைபெறுகிறது. வேளாண்மை முக்கிய வேலைவாய்ப்பு. தர்மபுரியில் பெரும்பாலான மக்கள் விவசாயம் செய்து வாழ்க்கை நடத்துகிறார்கள். முக்கிய பயிர்கள் மாம்பழம், இது பெரிய வருமானம் தருகிறது. சோளம், ராகி, நிலக்கடலை. மாம்பழ ஏற்றுமதி மூலம் வெளிநாட்டு வருமானமும் கிடைக்கிறது. இதனால் விவசாயம் பிளஸ் காய்கறி பழசந்தைகள் வேலை வாய்ப்பை உருவாக்குகிறது. சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள். தர்மபுரியில் பெரிய தொழிற்சாலைகள் குறைவாக இருந்தாலும் சிறு தொழில்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அதிகம் உள்ளது. உதாரணங்கள்: உணவு பதப்படுத்தல், மேங்கோ புல்ப், ஜூஸ், எண்ணெய் ஆலைகள், மரவேலைகள், கைத்தொழில் பொருட்கள். இவை உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகரிக்கிறது. கனிம வளத்தொழில். தர்மபுரியில் கிரானைட் கற்கள் கிடைக்கின்றன. கல்வெட்டும் தொழில், ஏற்றுமதி தொழில் நடைபெறுகிறது. இது தொழிலாளர்களுக்கு வேலை தருகிறது. கைத்தறி மற்றும் பாரம்பரிய தொழில். சில பகுதிகளில் நெசவு மற்றும் கைத்தறி தொழில் உள்ளது. பெண்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. இதன் தொடர்புடைய வேலை வாய்ப்புகள்: விவசாயம் சார்ந்த வேலைகள், லாரி போக்குவரத்து, சந்தை வியாபாரம், குளிர் சேமிப்பு, அரசு வேலைகள், கல்வி, சுகாதாரம் போன்ற துறைகளிலும் வேலை வாய்ப்புகள் உள்ளன. மொத்தத்தில் தர்மபுரி மாவட்டத்தில் வேளாண்மை பிளஸ் சிறு தொழில்கள்தான் முக்கிய ஆதாரம். பெரிய ஐடி அல்லது பெரிய தொழிற்சாலை வேலைகள் குறைவாக இருந்தாலும் உள்ளூர் தொழில்கள் மற்றும் விவசாயம் மூலம் நிலையான வேலைவாய்ப்பு உள்ளது. நீங்கள் விரும்பினால் தர்மபுரியில் எந்த லைக் மற்றும் உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடவும், மற்றவர்களுக்கு ஷேர் செய்ய